கெத்து காட்டும் இந்தியா. ஜம்மு காஷ்மீரில் ஆக்டிவேட்டான SAM ஏவுகணைகள். கதறப்போகும் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் மற்றும் அதனை சுற்றிய பிராந்தியத்தில் தரையில் இருந்து மின்னல் வேகத்தில் வானை நோக்கி பாய்ந்து இலக்கை தாக்கும் ஏவுகணையை நம் நாடு ஆக்டிவேட் செய்துள்ளது. பாகிஸ்தானுக்கு பலத்த அடியை கொடுக்கும் இந்த ஏவுகணைகள் எப்படி செயல்படும் என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதற்கு பதிலடியாக கடந்த புதன்கிழமை நள்ளிரவு 1 மணி அளவில் பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை ஏவுகணை, ட்ரோன் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி நம் நாடு அளித்தது. இதனையடுத்து பாகிஸ்தான் நம்மை தாக்க முயன்று தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறது. பாகிஸ்தான் அனுப்பும் ஏவுகணை, ட்ரோன் போன்ற விமானங்கள் வானிலேயே அழிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள ராணுவ தளங்கள், விமான நிலையங்கள் மற்றும் குடியிருப்புகளை குறிவைத்து தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்க முயன்று வருவதால் இரு நாடுகளிடையே பதற்றம் என்பது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் மற்றும் அதனை சுற்றிய பிராந்தியத்தில் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் என்பது இன்று ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணையை சுருக்கமாக SAM என்று அழைப்பார்கள். அதாவது தரையில் இருந்து வானை நோக்கி இந்த ஏவுகணைகள் செல்லும். இதன் மூலம் வானில் பறக்கும் இலக்குகளை குறிவைத்து துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகள் ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளது. நம் நாட்டிடம் பல்வேறு வகையான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ரக ஏவுகணைகள் நிறைய உள்ளன. இந்த ஏவுகணைகளை தரையில் இருந்தும் போர்க்கப்பல்களில் இருந்தும் ஏவ முடியும். அதேபோல் இராணுவத்தினராலும் இந்த ஏவுகணையை பயன்படுத்தி எதிரி நாடுகளின் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை அழிக்க முடியும். ஜம்மு காஷ்மீரின் கடல் இல்லை என்பதால் இந்த ஏவுகணையை இராணுவத்தினர் கையாள உள்ளனர். நேற்று இரவு முதல் ஜம்மு காஷ்மீரில் பல இடங்களில் பாகிஸ்தான் இராணுவம் ட்ரோன் தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் அதனை அழிக்க இந்த ஏவுகணை என்பது ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளது. இது பாகிஸ்தானுக்கு உண்மையில் சிம்ம சொப்பனமாக விளங்கும்.